அம்மா என்ன மேட்ச்டா சாமி! சும்மா 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 36 விக்கெட் எம்சிஜே சும்மா மிரண்டு போய் கிடக்கு. ஆஸ்திரேலியாவ அவங்களோட சொந்த மண்ணுல வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் இங்கிலாந்து அணி. அது மட்டும் இல்லாம ஒரு சரித்திரம் படைச்சிருக்காங்க இங்கிலாந்து அணி. வேற லெவலா இருந்தது. சும்மா பேட்டர்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமா அமைஞ்சதுன்னே சொல்லி ஆகணும். இந்த எம்சிஜி பவுலிங் எல்லாம் வேற லெவலா இருந்தது. 2 டீமே வந்து பவுலிங்ல மிரட்டி எடுத்திருந்தாங்க. கடைசியில ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சரித்திரத்தை வேற படைச்சிருக்காங்க இங்கிலாந்து அணி. அப்படி என்னதான் சரித்திரம் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பொதுவா இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க லைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஹைப்புங்கிற பட்டன் வரும். அதை டபுள் டைம் கிளிக் பண்ணி நம்மள மாதிரி உங்களை மாதிரி நிறைய நண்பர்கிட்ட நம்ம வீடியோ போய் காமிக்கும். அதனால மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க தெளிவா நம்ம வந்து வீடியோ பார்த்தலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஆசஸோட 4th டெஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியா 3 டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி இந்த ஆசஸோட சீரீஸை தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்தோட 4th டெஸ்ட் மேட்ச். இது ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். இது எம்சிஜியில் தான் இந்த டெஸ்ட் மேட்ச் நடந்தது. இந்த டெஸ்ட் மேட்ச் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. 5 நாள் நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டெஸ்ட் மேட்ச் வெறும் 2 நாளில் முடிஞ்சிருக்கு. மொத்தமாக இது ஒரு பவுலர்களுக்கான ஒரு கோட்டையாகவே இருந்திருக்குன்னு சொல்லி அவனு எம்சிஜியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பவுலிங்கில் ஓவராலாக மொத்தம் 36 விக்கெட் பேருக்கு 2 நாளில் 36 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. பேட்டர் வந்து ஒரு 50 அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கூட அடிக்கல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர்களுக்கான ஒரு கோட்டையாக தான் இந்த எம்சிஜி இருந்திருக்கு. இந்த 4th டெஸ்ட் வேற மாதிரி இருந்துன்னு சொல்லும். அப்படிப்பட்ட டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டாஸ் பண்ண இங்கிலாந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருந்தாங்க. அது அவங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக உதவி செஞ்சுன்னு சொல்லி ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை திணறடிச்சது. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க. அவங்களோட பேட்டிங் எல்லாருமே வந்து அப்படி சீட்டு கட்டு மாதிரி வந்து சரசரன்னு விக்கெட் விட ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் கூட அந்த டபுள் டிஜிட் தொடருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லணும். ஓவராலாக ஆஸ்திரேலியா 152 ரன்னுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க முதல் இன்னிங்ஸில். அதுலேயும் ஜோ ஸ்டங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் பவுலர் 5 விக்கெட் எடுத்து ப்ளஸ் ஆஸ்திரேலியாவை திணறடிக்க வச்சாரு. ஓகே, அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பிடிக்க ஆரம்பித்த இங்கிலாந்து அவங்களோட வேற லெவலாக ஒரு பேட்டிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கும் போது அவங்க 152 ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆனாங்க. இவங்க 110 ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆகி இவங்க அதை விட மோசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுலேயும் நசீர் அண்டு நம்ம ஸ்டாக் போலண்ட் 2 பேர்த்தோட ஒரு அட்டாக்கிங் பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கிலாந்து வெறும் 110 ரன்னுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டை இழந்தாங்க. ஓகே, 42 ரன் முன்னிலையோட மறுபடியும் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சா ஆஸ்திரேலியா வேற மாதிரி ஒரு பேட்டிங் இன்டென்ட் கொடுத்து இந்த டெஸ்ட் மேட்ச் இங்கே இன்னிங்ஸில் தான் இப்படி போச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் நாங்கள் வேற மாதிரி சும்மா மாசு காம்பையா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து இருந்தாங்க. ப்ளஸ் எல்லாருமே ரசிகர்கள் அப்போ தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லைங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க ஆஸ்திரேலியா. எக்ஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சம்திங் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு தவிர மற்றபடி யாருமே ஒரு பெரிய இன்னிங்ஸுங்கிறத அடிக்க முடியாதனால பிரெடன் கார்ஸ் அண்ட் பென் ஸ்டோக்ஸோட சும்மா அதிரடியான ஒரு பவுலிங் யூனிட்டை தாக்கு பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலியா 132 ரன்னுக்கெலாம் அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க. ஓவராலாக கடைசியில் 175 ரன் அடிச்சா அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து இங்கிலாந்து கொடுத்தாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச் 175 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்கோட ஆரம்பித்த இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜாக்ரோலி பென் டெகுட் சும்மா அருமையான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க. அந்த தொடக்கம் நல்லா இருந்தாலும் ஒரு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கிலாந்தோட விக்கெட் விழாதான் ஆரம்பிச்சது. இருந்தாலும் ஜேக்கப் பெத்தல் மறுபடியும் வந்து கம்பேக் பண்ணி ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி பெற்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீரீஸில் 3-1 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த வெற்றி சீரீஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சீரீஸை இங்கிலாந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கை எடுக்க முடியாட்டியும் இந்த வெற்றி இங்கிலாந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து பார்க்குறாங்க. எதனால இந்த வெற்றியை வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மண்ணில் இங்கே ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி 15 வருஷம் ஆச்சு. இங்கிலாந்து இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை 2011 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வீழ்த்தியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் 2025 இந்த டெஸ்ட் மேட்ச் தான் வீழ்த்தியிருக்காங்க. இதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவை டெஸ்ட் மேட்ச்சில் வீழ்த்துறாங்கிறது. அதனால ரசிகர்கள் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து
அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் இங்கிலாந்து ரேஸ்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜிட்டிக்கா இருந்தாங்க. பிளஸ் அந்த வேல்யூபான ஒரு இன்னிங்ஸ் சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இது ஒரு சரித்திர வெற்றி அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. 15 வருஷம் கழிச்சு ஒரு வெற்றி பெற்றிருக்க ஒரு சரித்திர வெற்றி எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இந்த டெஸ்ட் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத நீங்க மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹைப் பட்டன் வரும். டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம சேனல் உங்கள மாரி நெறைய நண்பர்கள்ட்ட போய் காமிக்கும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்க ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.